ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் காரப்பொடி தான் செய்ய போகிறோம். ரொம்பவே பழைய காலத்து முறையில் உள்ள டிஷ் தான் அது. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். எதுக்குனாலுமே வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். அஞ்சு பொருள் இருந்தால் போதும், உடனே செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம போன்லெஸ் சிக்கன் தான் 100 கிராம் தான் எடுத்திருக்கேன். 100 கிராம் வச்சு ஒரு வேளைக்கு ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். அவ்வளோகான வந்துடும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல சிக்கனில் மஞ்சப்பொடி, உப்பு, வத்தப்பொடி எல்லாம் போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுக்கிடுவோம். இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம அதுக்கடுத்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி தோல் உரித்த ஒரு 5-6 பூண்டு, 5-6 முழு பூண்டு தோல் உரித்தது போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். நல்லா பொன்னிறமாக வறுத்தா போதும். அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கே தெரியும் அதில் கலரு எவ்வளோ காணம் பொரிச்சு எடுத்துருக்கேன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். நல்லா எண்ணெயிலே சூடாகட்டும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. கலர் நல்லா மாறிடுச்சு, உங்களுக்கே தெரியும் பார்த்தா. இப்போ அதை எடுத்துட்டு இப்போது வெங்காயம் போடுவோம். ஒரே ஒரு பல்லாரி, மீடியம் சைஸ் பல்லாரி தான். நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா கலர் வந்து மாறணும். நல்லா கலர் மாறி வந்ததும் இந்த வந்துடுச்சா, எடுத்துருவோம். அவ்வளோதான். இதை விட அடுப்பில் விட்டோன்னா ரொம்ப கருகிரும், நல்லா இருக்காது. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ அதுக்கடுத்து வத்தல் தான் 4-5 இருக்கும். கரெக்டாக 4-5 இருக்கும். ஏன்னா நான் அரைக்கும் போது மிளகா பொடி போடலை, அதனால் ஒரு 5-6 போட்டிருக்கேன். 100 கிராம் சிக்கனுக்கு அது போதும், கரெக்டாக தான் இருக்கும். சும்மா போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வச்சுருந்தா போதும், ரெடி ஆயிரும். இப்போ அது கூடயே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நான் எங்கள் வீட்டில் காஞ்ச கருவேப்பிலை தான் இருந்துச்சு. வாசனைக்காகனால நான் எதனாலும் போட்டுக்கிட்டேன். கருவேப்பிலை போட்டு பொரிச்சு எடுத்ததும் அவ்வளோதான். இனிமேல் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க தான் செய்யணும். லைட்டாக ஆறட்டும். இப்போது அந்த ஆறுறதுக்குள்ளே நம்ம இப்போ சிக்கனை போட்டு பொரிக்கணும். நம்ம மேக்னேட் பண்ணது ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கும். இனிமேல் அதை போட்டு நல்லா முருகை பொரித்து எடுத்துருவோம். நல்லா முருகை பொரிக்கணும், கலர் மாறணும் நல்லா. அப்போ தான் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். ஒரு வாரத்துக்கு வெளியில் வச்சுருந்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா ஒரு 15 நாள் வச்சுக்கோங்க. இது லைட்டாக வெந்திருக்கு. இப்போது நல்லா முருகை வேகணும், கலரே மாறி வரணும், அப்படியே ரெட் கலரில் வரணும். அவ்வளோதான், நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துருங்க நீங்கள். இப்போது நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிருவோம். முதல்ல மிக்ஸி ஜாரில் சிக்கனை மட்டும் போடுவோம். சிக்கனை போட்டு ஒரு ரவுண்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். அதான் சிக்கனை போட்டாச்சு. 100 கிராம் தான் இருக்கும். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா அரைச்சிட்டு வந்துருக்கோன்னு பாருங்கள். கொஞ்சம் குறப்பாக இருக்குது. இப்போ அது கூடவே வறுத்து வச்ச வத்தல், கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு எல்லாம் போட்டு ஒரு ரவுண்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான், அதுவும் பழைய காலத்து முறைக்குள்ளது. டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும், அவ்வளோ அருமையாக இருக்கும். சும்மாவே சாப்பிடலாம். நான் பாதி என்ன சும்மாவே சாப்பிட்டேன், காலியாக்கிட்டேன். அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாசனையே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இதில் தேவைக்கேற்ப உப்பு,
மஞ்சப்பொடி, மல்லிப்பொடி. நான் வத்தப்பொடி வந்து போடலை, ஏன்னா வத்தல் அதிகமாக போடுறதுனால வத்தப்பொடி போடலை. உப்பு, மஞ்சப்பொடி, மல்லிப்பொடி அது மட்டும் போதும். உங்களுக்கு சீரகம் வாசனை சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா சீரகம் போட்டுக்கோங்க. இந்த பொடியெல்லாம் போட்டு நல்லா ஒரு தடவை அரைச்சிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான். ரொம்பவே டேஸ்டான சிக்கன் காரப்பொடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாக இருக்கும். எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியான சிக்கன் காரப்பொடி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃப்ரிட்ஜில்னா ஒரு வாரத்துக்கு வச்சுக்கோங்க. வெளியிலனா ஒரு அன்னைக்கு செஞ்ச அன்னைக்கே காலி ஆயிரும், அது ஒரு உண்மை தான்.